இது சிலர் தான் பொருளை கிளப்புவாங்க. அதிமுககாரன் என்ன சொல்லுவான், பொருளை கிளப்பும், ஐயோ இங்கே வச்சுட்டு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்க, இங்கே வர, அதெல்லாம் கிடையாது. எந்த காலத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகம் சமுதாய இயக்கம் சொன்னதை தான் செய்வோம், செய்கிறத தான் சொல்லுவோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அடுத்த 2026 திராவிட முன்னேற்ற கழகம் 200 வெல்லும் என்கிற தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த 200 கண்டிப்பாக தியாகராயனர் தொகுதியும் இருக்கும். ஏனென்றால் நான் நம்பிக்கையா சொல்றேன், அது உங்களை நம்பி தான் நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 தெரு தான் மொத்தமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 13 தெரு காமராஜர் காலனி தான் நம்மளுடைய 146 பேக்கு. இது ஒரு சின்ன பேக். இதில் எல்லா தெருலையுமே நம்ம ட்ரைனேஜ் பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் பண்ண சொல்லியிருக்கிறோம், பெரிய பைப்பாக போட சொல்லியிருக்கிறோம். இப்போ 2 தெரு 3 தெரு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 10 தெரு முடியணும். அதேமாதிரி குடிநீருக்கு புதிய கனெக்ஷன்லாம் கொடுக்குறோம். புதிய குடிநீர் தொட்டி இது கட்ட சொல்லி கேஎன்சியும் உதயசுரனும் லலிதாபுரம் தொடங்கி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் அதுக்காக 16 கோடி ரூபாய் நம்மளுக்கு நிதி ஒதுக்க தயாராகிருக்கார். அதுக்கு இடம் இல்லை, இடம் இல்லாமல் அவசரப்பட்டு அதுக்கு உண்மையிலே இடம் கிடைக்காம, ஏன்னா பரியல் கிரவுண்டில் தான் கட்டலான்னு இருந்தோம். அது பார்த்தா இன்றைக்கி நிறைய பில்டிங் கட்டிட்டாங்க பரியல் கிரவுண்டில். நம்மளுக்கு இடம் இல்லை. குடிநீர் மேல்நிலை தொட்டி நீர்த்தேக்க தொட்டி ஒன்றுன்னு மறைந்த அன்பழகன் அண்ணன் அன்பழகன் அவர் சட்டமன்றத்திலே பேசியிருக்கார். அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கி நானும் சட்டமன்றத்தில் பேசினேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு இசைவு தெரிவித்திருக்கார். அது எந்த இடம்னு சொன்னால் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், எம்எல்ஏ ஆஃபீஸ். அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கெல்லாம் இடிச்சுட்டு அந்த இடத்துல கட்டுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 3 மாதத்துல எனக்கு அறிவிப்பு வந்துடும், அரசாணை வந்துடும். அதேமாதிரி இந்த மேம்பாலம் கட்டுறது கூட 10 வருஷமான கோரிக்கை. இந்த மேம்பாலம் நான் 2009 கட்டி முடிக்கும்போது நான் சொன்னேன், இந்த மேம்பாலம் திறக்கும்போது நான் சொன்னேன், இந்த மேம்பாலம் ஃபுல்ஃபில் ஆகாது, நிறைவாகாது. ஏன்னு தெரிஞ்சால் ரங்கநாதர் முனையிலே இறங்கி போச்சு. அப்போ என்ன ஆகும்னா, ரங்கநாதருக்கு வர ஜனங்கள்லாம் அந்த மேம்பாலம் இறக்கத்தில் மாட்டிக்குவாங்க, போகிற வர வசதி இருக்காது, நிறைய விபத்துக்கள் நடக்கும்னு சொன்னேன். ஆனால் அன்னைக்கு இருந்த நிதி நிலையை பொறுத்து அந்த மேம்பாலம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் வரணும்னா பெரிய அமௌண்ட்டு தேவை, பணம் தேவைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்மளுடைய துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி தான் அன்றைக்கி துறை அமைச்சர். அவர்கிட்ட தான் நான் வாதாடுறேன். அவரே என்னுடைய ஆஃபீஸுக்கே வந்துட்டார், என்னுடைய கவுன்சிலர் ஆஃபீஸுக்கே வந்து உட்காந்து எனக்கு பதில் சொன்னார். தளபதி அன்றைக்கி வந்து என்கிட்ட சொன்னார், இல்லையா இப்போதைக்கு இதை கட்டுறேன், பின்னால் ஃப்யூச்சரில் உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன். எத்தனை வருஷம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உறுதி கொடுத்தார். இதை நான் ஆட்சிக்கு வந்தோம். இதை கடந்த ஆட்சியில் 10 வருஷமாக நானும் பல பெட்டிஷன்லாம் போட்டேன். ஆனால் அப்போ கூட அதை செயல்படுத்தலை. ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 6 மாதத்தில் போய் நான் தளபதியை போய் முதலமைச்சரை போய் பார்க்குறேன். முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னேன், இந்த மாதிரி மேம்பாலம் வந்து இந்த மாதிரி இருக்குது, இது ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா போயிடணும். இப்போ அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் அரசாங்கம் திவாலான அரசாங்கம் மாதிரி இருக்குது, பணமே இல்லையே அப்படின்னார். இல்லைண்ணா, இது நான் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், எனக்கு எப்படியாச்சும் பண்ணி கொடுங்கண்ணே. உடனே மறுநாள், ஒரு நாள் தான் எனக்கு தாமதம், மறுநாள் எனக்கு முதலமைச்சர் ஆஃபீஸ் திருப்பி ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. உன்னை முதலமைச்சர் கூப்பிட்றாரு வான்றாங்க. அப்போ போன உடனே என் எதிரிலேயே உட்கார வச்சு, நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் உட்கார வச்சு என் எதிரிலேயே சொல்கிறார், 110 கோடி ரூபாய் அன்றைக்கி எஸ்டிமேட் போட்டோம், 110 கோடி ரூபாய் உடனடியாக எனக்காக ஒதுக்கி கொடுத்து நான் மேம்பாலம் கட்டுவதற்கு, நம்மளுக்காக இந்த பகுதி மக்களுக்காக உதவி செய்திருக்கிற நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். அதே போல் இன்னொரு பெரிய கோரிக்கையும் வச்சிருக்கிறேன். காமராஜர் காலனியுடைய வீடை இடிச்சுட்டு அங்கேயே தான் கட்டி கொடுக்கணும். இது சிலர் தான் பொருளை கிளப்புவாங்க. அதிமுககாரன் என்ன சொல்லுவான், பொருளை கிளப்பும், ஐயோ இங்கே இடிச்சுட்டு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்க, இங்கே வர, அதெல்லாம் கிடையாது. எந்த காலத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகம் சமுதாய இயக்கம் சொன்னதை தான் செய்வோம், செய்கிறத தான் சொல்லுவோம். இந்த இயரில் அதை கட்டித்தரேன்னு சொல்லி எனக்கு மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்கள் எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. நானும் அவரை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவேன் எனக்கு. ஆனால் இப்போ எனக்கு வந்து என்னென்னா, டெல்லியிலேருந்து எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த பில்டிங் கட்டுவதற்கு, டெல்லியிலேருந்து நிதி ஒதுக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கிட்ட நிதி இல்லாதனால ஒன்றிய அரசுலேருந்து நம்மளுக்கு வராங்க. இந்த நிதி கட்டுறதுக்கு வந்து ஆய்வுலாம் செஞ்சுருக்காங்க, வேறு மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருடமே அந்த இடிக்க உண்டான ஏற்பாடு செய்து கட்டப்படும். அதேபோல் தொடர்ந்து மக்கள் பணிகளை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ட்ரைனேஜ் பிரச்சனை. அண்ணா ஏழுமலையன் சொன்னார், சில பிரச்சனைகள்லாம் சொன்னார். ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது. இது அன்றாட பிரச்சனைகள். எல்லா பாட்டும் இங்கே மட்டும் கிடையாது,
தியாகராயநகர் தொகுதியில் இருக்கிற 14 வட்டத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அதையும் ஒன்று ஒன்றா சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் வரோம். ஏன்னா எல்லாம் 40-50 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப்பு, அதெல்லாம் பழைய சிஸ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனத்தொகை ஏறி போச்சு, வீடுகள்லாம் நிறைய ஆகி போச்சு, தண்ணியினுடைய அளவு அதிகமானோன்னு அந்த கிணறு கம்மி, அந்த தண்ணி போய் ஊற்றி அங்கேருந்து மோட்டர் போட்டு எடுக்கிற கம்மி ஆகி போச்சு. அதுதான் இப்போ தியாகராயநகர் தொகுதியில் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் 3 கிணறு கட்டியிருக்கேன். நம்ம பஸ் ஸ்டாண்டில் பெரியார் சிலை இருந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு கிணறு கட்டியிருக்கேன். அது வந்து 3.5 கோடி ரூபா செலவில் நான் இப்போ கட்டியிருக்கேன். ஏன்னு சொன்னேன், இந்த நம்ம ஏரியா தண்ணி, அதேமாதிரி உஸ்மான் ரோடு, சிவாஜி தெரு, கோபால் தெரு, இந்த தெரு எல்லா தண்ணியும் நம்மளுக்கு அங்கே வரணும். கலெக்ட் ஆகிட்டு இங்கேருந்து பம்பிங் ஸ்டேஷன் இதுக்கு போகணும், சிஐடி நகருக்கு போகணும். அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. காரணம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்னென்னு காரணம், நம்ம பகுதி மக்களுக்கு எனி டைம் 24 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கிறோம். தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக, அது குறிப்பாக இங்கே பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா நம்ம வட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் நம்மளுக்கு எப்பயுமே சப்போர்ட்டு. நம்ம பெண்கள் தான் நம்மளுடைய இயக்கத்திற்கு முக்கிய வரவு. இந்த பெண்களுக்கான சில திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதுதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. மாவட்டம் வர கேட்டுக்கோ, கீழே போப்பா, மாவட்டம் வராது. பெண்களுக்கான ஒரு அரசாக இந்த அரசு திட்டங்கள்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை இதில் கூட நம்ம வட்டத்தில் ஒரு 200 சில்லற பேருக்கு வரல. என்னுடைய கணிப்பு, என்கிட்ட கொடுத்த மனுவில் வரைக்கும் ஒரு 200 பேருக்கு மேலே நம்ம வட்டத்தில் மட்டும் வரல. இப்போ வருகிற ஜனவரி 6ஆம் தேதி சட்டசபை கூடுது. சட்டசபையில் ஒரு 4-5 நாட்டு சட்டசபை நடைபெறும். அந்த நடைபெறுகிற சட்டசபையில் முடிந்தவரை நான் முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கைகள்லாம் வைக்க இருக்கிறோம். 3 மாத காலத்தில் அதுக்குண்டான ஏற்பாடுகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து தருவார். ஏனென்று சொன்னால் இது மக்களுக்கான ஆட்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்களுக்கான ஆட்சி. இன்றைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அடுத்த 2026 திராவிட முன்னேற்ற கழகம் 200 வெல்லும் என்கிற தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த 200 கண்டிப்பாக தியாகராயநகர் தொகுதியும் இருக்கும். ஏனென்றால் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன்னா, அது உங்களை நம்பி தான் நான் சொல்கிறேன். உங்களால் தியாகராயநகர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெல்லும். அந்த வெல்வதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் நீங்கள் உடனடியாக செய்து தர வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொருவரும் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே கழக தோழர்கள் உங்களுடைய இல்லங்களையெல்லாம் வந்து உங்களை சந்தித்ததாக கருதி, இந்த பொங்கல் தினத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த வட்டக்கழகத்திற்கு, அது குறிப்பாக மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள் ராணி, பவானி, வித்யா, குமாரி, தேவி, ரேவதி, மாலினி உள்ளிட்ட அத்தனை மகளிருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா மகளிர் நிறைய செய்கிறீங்க, இல்லை ஜென்ஸும் செய்கிறாங்க, இருந்தாலும் எல்லோரும் சிறப்பாக செய்கிறீங்க. எல்லார் பேரையும் நம்ம படிக்கணும்னு ஆசை. ஆனால் இங்கே தூரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காரு. ஒரு 150 பேர்கிட்ட வந்திருக்கிறவங்க பேர்லாம் போட்டிருக்காரு. மாவட்ட செயலர் வந்துட்டார். படிக்கணும்னு எனக்கு ஆசை தான். இருந்தாலும் அடுத்த கூட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக படிப்பது ஏற்பாடு செய்ய. நன்றி, வணக்கம்.